ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை இன்றைக்கு பேசும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நான் பெற்றேன். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். And the Lord will guide you continually and satisfy your desire in scorched places and make your bones strong, and you shall be like a watered garden, like a spring of water whose waters do not fail. அதாவது ஆண்டவர் சமூகத்திலே நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். விசேஷ விதமாக நாம் தேவ சமூகத்தில் உண்மையாய் உபவாசித்து ஓடும் பொழுதும் ஆண்டவர் விரும்புகிற விதமான உபவாசத்தை ஏசாயா 58 நாம் படித்து பார்ப்போமானால் எவ்விதமான வாழ்க்கையை உபவாசமாக தேவன் கருதுகிறார். நமக்குரிய உணவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் நுகத்தடியில் பிணையல்களை பிணைக்கிறதும் அக்கிரமத்தின் கட்டுகளை அறுக்கிறதும் இப்படிப்பட்டதுமான எல்லா காரியங்களையும் கூட கர்த்தர் உபவாசம் போல கருதுகிறார். இப்படிப்பட்டவைகளை செய்து நாம் உபவாசிக்கவும் வேண்டும். மற்றவர்களுக்கு உதவியும் செய்து மற்றவர்களுடைய ஆத்மாவை நாம் திருப்தியாக்கினால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். இதோ கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு எதை செய்கிறோமோ அதன்படியே தேவன் நமக்கும் செய்கிறார். ஆம், ஆண்டவர் எப்பொழுதும் எதையுமே எந்த அளவின்படி அளக்கிறோமோ அந்த அளவின்படியே தேவனும் நமக்கு அளக்கிறார். அநேக ராஜாக்கள் அதோனிபேசேக் என்கிற ஒரு ராஜாவினுடைய ஒரு மேஜையிலே விழுகிற துணிக்கைகளை சாப்பிடுகிறதற்கு ஆசையாய் நின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய கைகளுடைய பெருவிரலை அவர் வெட்டினார், கால்களின் பெருவிரலை வெட்டினார். எதற்காக? கை பெருவிரல் இல்லை என்றால் பட்டயத்தை பிடிக்க முடியாது. தனக்கு விரோதமாக ஒரு நாளும் பட்டயம் பிடிக்க முடியாதபடி அந்த ராஜாக்களை, ராஜகுலமானவர்களை அவ்விதமாகவே அவர் சித்திரவதைப்படுத்தின பொழுது தேவனுடைய உள்ளம் உடைந்திருக்கலாம். ஒரு நாள் வந்தது, இவரை தேடி கண்டுபிடித்தார்கள். இவரை பிடித்த பொழுது இவருக்கு என்ன நடந்தது? இதோ அதே விதமாக நியாயாதிபதிகள் 1:7 பாருங்கள். அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். இவருக்கும் அதே நடந்தது. ஆகவே வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் பயபக்தியாக உபவாசித்தாலும் மனுஷருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, திக்கற்றவர்களுக்கு போஷிப்பை இவையெல்லாம் செய்ய மறக்கவும் கூடாது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நித்தமும் உன்னை நான் நடத்துவேன். ஆங்கில வேதாமத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறது, The Lord will guide you continually. தொடர்ந்தேச்சையாக, தொடர்ந்து, எப்பொழுதும். NIV டிரான்ஸ்லேஷன் இப்படி எழுதி இருக்கிறது, The Lord will guide you always. எப்பயுமே உன்னை அவர் நடத்துவார், எப்பொழுதும் உன்னை நடத்துவார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எப்பொழுதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் ஆளுகை செய்கிறவர். இன்னொரு பக்கம் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு பரம தகப்பனாக இருக்கின்றார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் ஒரு பக்கம் ஆளுகை செய்கிறார், ஆனால் அதே வேளையில் கர்த்தர் தகப்பனை போல நடத்துகிறார்.
ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்படி பிள்ளைய தூக்கி சுமக்கிற மாதிரி அழகா கர்த்தர் சுமந்து கொண்டு வருகிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை தொடர்ந்து நடத்துவார், நித்தமும் உன்னை நடத்துவார். யாரும் எனக்கு இல்லையே பிரதர் சொல்லாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா உச்சாம சொல்லுமா? ஹல்லேலூயா. எல்லாம் முழு விசுவாசத்தோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்தமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார். இதை பெறுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 24:63 படியுங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது. போதும். இப்ப இந்த ஈசாக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், தியானம் பண்ண போகிறார். என்ன தியானம்? தேவ தியானம். இன்னைக்கு நம்ம செய்கிறது வேத தியானம். ஆமா, தேவ தியானமே. ஆனால் அவர் அன்றைக்கு வேதம் கைகளில் இல்லை, தேவ தியானம். தேவனை நினைத்து அழகாய் ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து தியானிக்க வயல்வெளிக்கு போய் அப்படியே உட்கார்ந்து யாருடைய தொந்தரவு இல்லாமல் அழகாய் தியானிக்கிறவராக இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ஈசாக்கோடு பேச ஆரம்பித்தார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 26:1-2 பாருங்கள். நீ இந்த தேசத்தில் குடியிரு, எகிப்துக்கு போகாத, இங்கே வித. அப்ப கர்த்தர் உங்களை நடத்துவதை நீங்கள் அறிய ஆரம்பிக்கும்படி ஒன்று செய்யுங்கள், வேத தியானம் மற்றும் தேவ தியானம் பண்ணுங்க. தேவனை தியானிப்பது எப்படி? நீங்கள் அமர்ந்து உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்திலே அமர்ந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் தியானிக்கக்கூடிய நேரம் 2. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நம்ம இன்னைக்கெல்லாம் யாரும் தியானம் பண்ணாமல் ஜோம் தான் பண்ணுறோம், முறையிடுறோம். ஆண்டவரே எனக்கு இது இல்லையே, எனக்கு என் பிள்ளைக்கு இன்னமும் உயர்வு கிடைக்கலையே, ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கலையே, முறையிடுறாங்க. தியானம் பண்ணி முறையிட்டு பாருங்க. கரெக்டாக தியானம் பண்ணி முறையிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுற ஆட்களை பார்த்துருக்குறீங்களா? அவங்க பந்து ஸ்பின் போடணும்னு சொல்லும்போது தங்களுடைய உடையில போட்டு தேய்ச்சி சுத்தப்படுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அழகாக சுத்தப்படுத்திட்டு பவுல் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக சத்ருவை க்ளீன் பவுல் ஆக்கணும்னா செய்ய வேண்டியது தியானம். இந்த உலகத்தினர் பல தியானம் கொள்கின்றனர், அதனாலே சில பலனை அவர்கள் அடைய கூடுமா இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், தேவ தியானம் உட்கார்ந்து தேவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. இதை தியானிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. எவ்வளோ அருமையான ஒரு பாட்டு. ஆதியும் மந்தமும் எல்லாய் சரணம். அப்ப இதெல்லாம் பாட்டுக்களை தியானத்தோடு பாடணும், சுர மண்டலத்தோடும் தியானத்தோடு பாடணும், அதோடு தியானிக்கணும். அந்த தியானம் வேதத்தில் எழுதியிருக்கிறது, நான் உம்மை தியானிக்கும் தியானம் இன்பமாயிருக்கும். படிங்க சங்கீதம் 104:34. அப்போ நான் சில சங்கீதம் 104:34 எழுதியிருக்கு, அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் ஒரு சில நேரங்களில் வீட்டில் மாடியில் போய் சில நேரம் உட்கார்ந்து கொள்ளுவேன். உட்கார்ந்து முழுவதும் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண மாட்டேன், தியானிப்பேன். அப்போ தான் ஒரு நாள் எழுதினேன் இந்த பாட்டு. ஆதி முதலாக இருப்பவரே, ஆரம்பம் ஏதும் இல்லாதவரே, ஜோதிமயமாக இருப்பவரே,
கர்த்தாவே ஆண்டவரே. இந்த பாட்டு அப்பதான் எழுதினேன். அப்ப நான் தியானிக்கும் போது இந்த பாட்டு பிறந்தது, உள்ளே இருந்து அழகா ஓடி வந்தது என் உள்ளத்தில். ஆண்டவர் சொல்லியிருக்காருல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவனுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். அதுல ஒன்று பாடல். எத்தனையோ பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, ஊழியம் பிரசங்க ஊழியமாக இருந்தாலும் பாட்டுகள் உட்காந்து எழுத ஆண்டவர் வைப்பார். எப்படின்னா அப்படி தானா வரும். நான் ஒரு நாள் உட்காந்து பேப்பர் பேனா வச்சு எழுதுனதே கிடையாது, ஒரு பாட்டு எழுதுனது கிடையாது. அப்படியே டியூனும் வரும், அந்த எழுத்துக்களும் வரும், பாட்டு அழகா புறப்படும். உமக்கே முதல் கணம், அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல். அப்ப நான் அவருக்கு ஆரம்பமே இல்லை. எப்படி அவர் எவ்வளவு பெரியவர், அவர் குறித்து வேதம் சொல்லுது, தேவனை குறித்து நீண்ட ஆயுஸ் உள்ளவர். குமாரன் மரித்து உயிர் தழுந்தார் என்பதை வேதாமத்திலே அழகாய் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் பட்ட பாடுகளை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். ஆம், ஆனால் தேவனுக்கு மரணம் இல்லை. அப்படியானால் அவர் எவ்வளவு பெரியவர். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உண்டாக்கி அவைகளை எல்லாம் அருமையாய் ஆளுகை செய்து வருகிறவர் ஆகிய தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத அப்படியே தியானிக்கணும், நினைத்து உட்கார்ந்துருக்கணும். அந்த தியானம் பண்ணும்போது தான் உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவதற்கு உங்க ஆத்துமா ஆயத்தமாகும், உங்க ஆவிக்குரிய செவி திறக்கும். எதுவுமே ஒரே நாளில் நடக்காது. உங்க பிள்ளைக்கு ஏபிசிடி எல்லாம் ஒரே நாள்லையா கற்றுக் கொடுக்குறீங்க? ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு விட்டு தினம் தினம் கூட்டு வர்றீங்கல்ல, நித்தமும் போதிக்க வேண்டியிருக்கு. அப்புறம்தான் அழகா பேசுது பிள்ளை. அதன்படியாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் தியானம், அப்புறம் வேத தியானம், தேவ தியானம். தேவன் எவ்வளவு பெரியவர் என்று. ஆம், மீட்பர் இயேசு கிறிஸ்து உலகநாதரும் இரட்சகருமாகிய மீட்பர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்போடு கூட சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ரத்தம் ஆராய் ஓடிற்றே, ரத்தம் புறப்பட்டு ஓடியது. அந்த ரத்தம் ஆம் எனக்காக சிந்தப்பட்டதுன்றது தியானம். அதோடு வேத தியானம். இப்போ நான் இப்போ இந்த ஒரு வசனம் சொன்னேன், நித்தமும் நடத்துவார். அப்போ ஒரு நாள் விட மாட்டார். சனியோ ஞாயிறோ செவ்வாயோ புதனோ வியாழனோ எல்லா நாளும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கைகளை வச்சு சொல்லும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தமும் உன்னை நடத்தி ஆண்டவர் நடத்த துவங்குகிற பொழுது அவர் உணர்த்த ஆரம்பிக்கலாம். ஏவ துவக்கினார் சிம்சோனை, கர்த்தர் ஏவ துவக்கினார். ஏவுவார், உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வரும். இப்போ போய் டிவி ஆன் பண்ணலாட்ட, இப்போ போய் ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனம் கிடைக்க போது, உனக்கு போய் எடுத்து படி, முழங்கால நில்லு, இப்போ போய் ஒரு மணி நேரம் ஜெபத்தில் இரு. அந்த உணர்வு வரும், அந்த ஏவுதல் வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தை தான் அந்த ஏவுதல் அப்புறம் உணர்த்து வைப்பார். கர்த்தர் நித்தம் நடத்தி, இன்னொரு பக்கம் நான் உனக்கு போதித்து. அது பார்த்தீங்கன்னா, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கு. பனி போல அப்படியே மென்மையாய் அவருடைய உணர்த்துவித்தல் இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி உணர முடியும். எவ்வளோ நேரம்? என்னைக்கும் இருக்கும், பயம் இல்லை. முடிவுறா காலங்கள் இருக்கும், கவலை இல்லை. நித்தமும் நடத்துவார், பயம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அப்படி ஆண்டவர் சமூகத்தில் நித்தமும் நடத்த பெறுகிற ஒரு பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் அதை அடைவதற்கு ஏசாயா 58 முழுவதையும் படித்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சும்மா வராது, சரிதானா? அதோடு கூட
வேத தியானம், தேவ தியானம் இருக்க வேண்டும். அப்பொழுது அப்படிப்பட்ட பாக்கியம் கிட்டும். அப்போ ஈசாக்குக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நித்தமும் நடத்துகிறது உண்டானாலும் அதை தாண்டி சில நேரம் நம்ம நடக்க முடியும். கர்த்தருடைய சித்தம் என்ன? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் நித்தமும் கர்த்தர் அழகாக நடத்துகிற, கர்த்தர் அழகாக வாழ்க்கையில் இதை செய்யாதன்னு சொல்லி நடத்துகிற கர்த்தர் அதில் அமைதியாக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆனால் கூட கர்த்தருடைய ஞானம், ஈசாக்கினுடைய மனைவி அதை ஒட்டு கேட்க வச்சு அழகாக பிளானே கரெக்ட் பண்ணிட்டார். அப்போ ஒன்று நேரம் உணர்த்துவார், இல்லைன்னா அவருக்கு செயலில் இறங்கிடுவார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், காது கேட்கலைன்னா செயலில் மகத்துவமானவர். அவ்வளோதான். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்து, ஆம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். உனக்கு காது இல்லைன்னா கேட்காது. இப்போ ஆவிக்குரிய காதுகள் மூடியிருந்தால் கேட்காது, இல்லாதிருந்தால் கேட்காது. காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ அப்படியே தியானத்தில் அனுதினமும் இருந்து ட்ரெயின் ஆகி வரும்போது ஒரு நாள் கர்த்தர் நடத்துவார். இந்த காரியத்தை பிடிச்சை, இந்த விதமாய் உன்னுடைய வீடு இருக்கட்டும். அழகா ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்கு சில நேரம் நமக்கு மைண்ட் மெச்சூரிட்டி இருக்காது. அதனால சில நேரங்களில் சில பாதைகளில் நடக்க விட்டு அப்புறம் பேசுவார். பேசினா புரியும், பேசினா புரியாது. நம்முடைய ஊழியத்திற்கு லேண்ட் வாங்கணும்னு சொல்லும்போது நான் நினச்சேன், ஒரு சின்ன ஒரு லேண்ட் போதுமே. விருதுநகரில் ஒரு சின்ன லேண்ட், ஆஃபீஸ் ஒரு இடத்துல வச்சு நம்ம ஊழியத்துக்கு எல்லா இடங்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ண போகிறோம். சின்ன ஒரு லேண்ட் போதும். கணக்கின்படி பார்த்தா ஒரு 2 கிரவுண்ட் நிலம் அல்லது 3 கிரவுண்ட் நிலம் இருந்தால் போதும். அவ்வளோதான் என்னுடைய தாட்டாக இருந்தது. விருதுநகரில் அதுக்கு போய் தான் ஒரு 30 குழி, அங்கே 30 குழி என்று பேசுவார்கள். ஒரு 2 கிரவுண்ட் நிலம், 3 கிரவுண்ட் நிலத்தை தான் பார்த்தேன். ஸோ நம்ம மைண்ட் வந்து அப்படி திங்க் பண்ணுது. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் எதுவுமே இடைப்படலை. ஆனால் அது அந்த லேண்டு கிடைக்காது அப்படின்னு நான் திரும்பி வரும்போது அப்போ தான் ஊக்கமாக ஜெபம் பண்ணேன். நீதிமான் ஜெபம் பண்ணுறதுக்கும் நீதிமான் ஊக்கமாக ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் என்னை நடத்தினார். இல்லை ஆலன், உனக்கு உன் ஊழியம் பெரிதாகும். நீ இது போல் ஊருக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு சின்ன லேண்ட் வாங்கக்கூடாது. உனக்கு 1 ஏக்கர் நிலமாவது வேணும். பைபாஸில் பாரு, ஊருக்கு வெளியே பாருன்னு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதான் நடத்துதல். நான் போய் தேடி பார்க்குறேன், ஒரு லேண்டு ஆகப்படுகிறது. அது ஒரு கிறிஸ்தவ சகோதரி, அவங்களுடைய லேண்ட். சோஃபியினுடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அவங்க வீடு. கடைசியாக அது கண்டுபிடிச்சோம். நாங்கள் லேண்டை கண்டுபிடிச்சோன்னே அவங்க வீட்டை கண்டுபிடிச்சோம். அந்த லேண்ட் விற்பனைக்கு ஆயத்தமாக இருந்தது. 1 ஏக்கர் நிலம். அப்போ 1 ஏக்கர் 10 சென்ட்ஸ் நினைக்கிறேன், 10 சென்ட் கூட இருக்கும் நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்தது. அந்த நிலத்தை போய் பார்த்ததுலேருந்து அந்த லேண்டுக்கு அடுத்து இன்றைக்குமே 1-2 வீடு தான் கட்டியிருக்காங்க. நம்ம நிலம்தான் ஊர்லேயே கடைசி. ஆனால் நம்மை அந்த இடத்துல கொண்டு போய் நாட்டினார். அழகாய் எவ்வளோ கூச்சல் போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கனாலும் யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப சத்தம் போட்டிங்கன்னா கிட்டத்தில் இருக்கவங்க மீட்டிங் நடக்குன்ட்டு வந்து சேர்ந்துருவாங்க உள்ள. அவ்வளோதான், வேறு எதுவுமே இராது. அருமையான ஒரு இடத்தை கொடுத்தார். அப்போ அதை போதிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நேராக பேசினார்னா 1 ஏக்கர்னா ஒருவேளை மைண்டுக்குள்ளே போயிருக்காது. முதல்ல சரி போகட்டும், ஒரு 30 குழி நிலத்தை பார்க்கட்டும், அவன் அதை பார்க்கும்போது அடுத்து பெரிய நிலத்தை காட்டலான்னு சொல்லி தேவ ஞானம் அமைதியாக இருந்திருக்கலாம். நடத்துவார். பாருங்கள், எருசலேமுக்கு வர்றாங்க, வந்து இங்கு ராஜா இருக்கிறாரல்ல அப்படின்னு பிள்ளையை குறித்து பயப்படுறாங்க. அப்பொழுது சொப்பனத்திலே எச்சரிக்கப்பட்டு நாசரத்தில் போய் வாசம் பண்ணினார். அப்போ நேரம் அங்கே நாசரத்துக்கு போப்பா டைரக்ட் பண்ணலை. பண்ணால் அங்கேருந்து திரும்ப அங்கே போய் சொல்கிறாரு, எருசலேமில் பிள்ளையை வளர்க்கணும், தேவகுமாரன் அப்படின்னா பிள்ளைய வந்து குமாரனை எருசலேமில் வளர்க்க வேண்டாமா, போய் நாசரத்திலே வளர்க்குறது அப்படின்னு அவங்களுக்கு திங்க் பண்ண முடியுமா இருக்கும்.
அப்போ இங்கே வந்த உடனே ஒரு பயம் வருது. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நடத்துகிறார். அங்கே போ, சொந்த ஊர் போ, அங்கே போய் வளர்த்து ஆளாக்கு. பார்த்தீங்களா? அப்போ அப்படி நடத்துவார், அருமையாய் உங்களை நடத்துவார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா என்று விசுவாசியுங்கள். கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நித்தமும் நடத்துவார் என்பதை விசுவாசியுங்கள். நம்பர் 2, இரண்டாவது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்தமும் நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆத்துமா எந்த நாட்களில் திருப்தியாக்குவார்? மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நம்ம வயிற்றை திருப்தியாக்குவார்ன்றதான் மெயினாக வருது அந்த இடத்துல. எப்படி? நினம் உள்ளதா? எலும்பை மாற்றணும்னா நல்ல சாப்பாடு வேணும், அதானே? நல்ல கொழுமையான பதார்த்தம் சாப்பிட்டா எலும்புகள் நினம் உள்ளதாக இருக்கும். முதிர் வயது உள்ளதாகும்போது ஆமாம், பலவீனங்கள் டக்குன்னு வராது. நல்ல கேப்பை மாவு சாப்பிட்றவங்கள சொல்லுவாங்க, கேப்பை சாப்பிட்டு புசித்தால் கோலோன்றி நடக்க வேண்டியது வராது என்பார்கள். அதில் நல்ல கால்சியம் இருக்குது. சேர சேர எலும்பு நல்லா மாறும். அதுக்காக போய் விழுந்து அடித்து கேப்பையாக வாங்கி சாப்பிட்றாதீங்க. கல் வச்சிரும், கிட்னி கல்லையும் வச்சிடும். அது நிறையா கால்சியம், ரொம்ப கால்சியம் இருந்தால் கல். எதுவுமே அளவு தான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆத்துமாவை ஏன் திருப்தியாக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னா, நல் ஆகாரம் புசிக்கும் பொழுதும் ஆத்துமாவும் திருப்தி ஆகுது. அதனால் நல் உணவு எங்கே கிடைக்கும் என்று கேட்டறிந்து நீங்கள் புசிங்க, உங்கள் ஆத்துமா புஷ்டியாகும்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. இன்னொரு இடத்துல பார்க்கலாம், ஆதியாகமம் 27:4 படிங்க. ஆதியாகமம் 27:4. அது எனக்கு பிரியமாய் இருக்கிற ஈசாக்கு தன் மகன் ஏசாட்ட சொல்றார், அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து, ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். எது ஆசீர்வதிக்க போதா சொல்லுங்க? சாப்பாடு வயிற்றுக்கு, அதனால திருப்தி அடைந்த ஆத்துமா என்ன செய்து ஆசீர்வதிக்கிறது. அப்படி ஆசீர்வதிக்கும்படி எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களா செஞ்சு கொண்டு வாமானே. அப்ப நீங்க ஆசீர்வாதம் பெறணும்னா நல்ல சாப்பாடு போடுங்க வீட்டு கல்யாணத்தில். ஹல்லேலூயா. ஆமா, சிலர் கடமைக்காக செய்வாங்க, சிலர் பிரியப்படுத்த செய்வாங்க. ஆசீர்வாதம் பெற மனதார அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். அந்த நேரம் பூரண திருப்தி அடையணும். அடைஞ்சா ஆத்துமா ஆசீர்வதிக்க ரெடி. ஆசீர்வதிச்சுட்டு போவோமா அப்படின்னு ஆத்துமா கேட்கும். நீங்கள் லைனில் நின்று கிஃப்ட் கொடுக்கும்போது உங்கள் ஆன்மா சொல்லும், என்ன சாப்பாடு போட்டிருக்காங்கப்பா, நல்லா பிளஸ் பண்ணு அப்படி சொல்லும். மனதார பிள்ளைகளை வாழ்த்துப்பா அப்படின்னு லைனில் நிற்கிற பெரியவர்களாகி உங்களுக்கு உங்கள் ஆத்மா சொல்லி கொடுக்கும், என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்க. அப்போ அந்த மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார்னு சொன்னால், நல்ல ஆசீர்வாதமான புஷ்டி, நல்ல எல்லா விதமான உச்சிதமான உணவு உனக்கு கொடுத்து வறட்சியான காலம் ஊருக்கு இருக்கலான உன்னையோ ஆத்மாவை திருப்தி ஆக்குவா. உன் ஆத்மா சொல்லும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு உன் ஆத்மா சொல். அப்படி ஆண்டவர் உன்னை திருப்தி ஆக்குவார், நித்தமும் நடத்துவார். அவர் உன்னை திருப்தி ஆக்குவார், உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றாரு, எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அதில் ஸ்ட்ரென்த், நடுவில் இருக்கிற மஜ்ஜை என்று சொல்லப்படுகிற நினம் நன்கு அதிகமாக இருந்தால் கால் கை எலும்புகளில் வலி இராது.
இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தால் உடம்பு வலிக்குதுன்னு உட்காந்துருப்பாங்க. நல்லா நினமுள்ளதா எலும்பு இருந்துச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ கிலோமீட்டர்கள் இன்னமும் காரு நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆமாம், முடியும், நம்மால் முடியும், எப்பொழுதும் முடியும். கர்த்தராலே அது ஆகும். வேதம் சொல்லுது, யோசேப்பு உயர்ந்ததுக்கு வசனம் சொல்லி கொடுக்குற அர்த்தம், வெளிப்பாடு என்னன்னா, சர்வ வல்லவராலே ஆயிற்று, உன் தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று. எப்பயுமே ரெண்டு நடக்கும். தகப்பனுக்குரிய தேவன் அப்படின்னு சொல்ற விதத்தில் யாக்கோபு தேவன் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, யாக்கோபின் தேவனாலே ஆயிற்று. அடுத்து சர்வ வல்லவராலே, ஆல்மைட்டி, சர்வ வல்லமை, உருவாக்கவும் அழிக்கவும் தக்க வல்லமை, சகல வல்லமை, சர்வ வல்லவர். அப்படிப்பட்டவருடைய சர்வ வல்லவராலே ஆயிற்று. எப்பா நீ உயர்றது சர்வ வல்லவராலே ஆகுதுப்பா. அப்ப சர்வ வல்லவரை அப்படி பிரியமா வச்சுக்கிடணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். அப்பொழுது அவராலே நீங்கள் உயருவீர்கள், அவராலே நிலைப்பீர்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்களானால் அங்கிருந்து உங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது. மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய ஆடுகள் தேவனுடைய கைகளில் இருக்கிறது, என் கைகளில் இருக்கிறது, என்னிடத்தில் என் பிதாவிடத்தில் ஒருவன் பறித்து கொள்ள மாட்டான். அவர் மரித்து சிலுவையில் இருக்கும் நேரத்தை குறித்து அப்படி சொல்லியிருக்கக்கூடும். என் ஆடுகளை அந்த நேரத்திலையும் யாரும் பறிக்க முடியாது. கேட்டின் மகன் கெட்டு போனான், மற்ற ஆடு போகாதுப்பா, நிற்கும். எனக்கு தெரியும், பிதாவின் கையில் இருக்கு, அதை ஒருவரும் பறிக்க மாட்டாங்க. அப்ப சர்வ வல்லவராலே ஆயிற்று, அது மாதிரி கர்த்தராலே ஆயிற்று. என்ன, உன் எலும்புகள் நினமுள்ளதாக கர்த்தராலே ஆகணும். ஒரு பக்கம் உணவையும் அவரே நல் உணவுகளையும் தருவார், உன் எலும்புகளை புஷ்டி ஆக்குவார். ஆமென். கைகளை சொல்ல ஹல்லேலூயா. அடுத்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு நீரூற்று சுரந்து வருகிறது, நிற்கவே மாட்டேங்குது. அடடா, என்ன ஒரு பாக்கியம். யோர்தான் தேசத்திற்கு போவீர்களானால் சூடான நீரூற்றுகள் அங்கே இருக்கும். பாலைவனத்தின் பகுதியில் அதுக்கு போய் குளிக்கிறதுக்குன்னே போவாங்க. அங்கே போய் அதுக்கு டிக்கெட்டு கொடுத்தா தான் அந்த நீரூற்றுகள் இருக்கிற இடத்த விலைக்கு வாங்கி வச்சுருக்கோங்க. அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விடுவாங்க. அது ஒரு அரசாங்கம் அது வாங்கி செய்தான்னு தெரில. நான் அப்படிப்பட்டவங்க உள்ளே வாங்கி போய் அந்த நீரூற்று வெது வெதுப்பாக இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி, வற்றாத ஒரு நீரூற்று. அதில் குளிப்பாங்க. வாவ், எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை கண்டது போலவும், அதுவும் வற்றாத நீரூற்றாய் இருக்கிறது போலவும் உங்களை இந்த உலகத்தில் மக்கள் கண்டுபிடிப்பாங்க. இவனுடைய வாயில மட்டும் வசனம் இருக்குப்பா, வத்தாது, வந்துகிட்டே இருக்கு, எப்படி அப்படின்னு உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து ஆச்சரியப்படுவாங்க. வற்றாத நீரூற்று, அவனுடைய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய செழிப்பு, உலக பிரகாரமான செழிப்பு, ரெண்டும் இருக்கும். ரெண்டும் இல்லைன்னா எங்கோ சந்தேகம் இருக்கு. ரெண்டையும் தருவார். அவரை கேளுங்க. ஒருவேளை நீங்க கேட்காம இருக்கலாம். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். அப்ப கேளுங்க. ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராமே, ஏன் எங்க வீட்டிற்கு அந்த மகிமையோடு வராது இருக்கிறீர்? வாரும் கர்த்தாவே, வாரும்.
அவரை கதறி கூப்பிடுங்க. உங்கள் எப்பொழுதும் வற்றாத ஒரு நீரூற்று, அதோடு நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம். ஒரு தோட்டத்தில் பல வகையான மரங்கள், கனிகள், காய்கள், பூக்கள் இருப்பது போல ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக நீ இருப்பாய். உன் வீடு இருக்கும், உன் குடும்பம் இருக்கும். வா, கர்த்தரோடு நடக்க அவர் சத்தம் கேட்க போய் இவ்வளவு நன்மைகளா? ஆமா, வா. கர்த்தரிடத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது, அவர் சமூகத்தில் ஆனந்தம் இருக்கிறது. அவர் நித்தியானந்தம் உள்ளவர், தேவன் நித்தியானந்தம் உள்ளவர். அப்படியே மகிழ்ந்து தான் இருப்பார், மகிழ்ச்சியோடு இருப்பார். எவ்வளவு வேணும் இருள் இல்லாதவர். கவலைன்ற இருளும் அவருக்கு இருக்காது. சரி, மோசே மறிக்க போறான்னா, சரி ரைட், ஓகே, இட்ஸ் அப் டு ஹிம். அவன் தான் அப்படி தெரிவு செய்துட்டான் அந்த ட்ராக். ஓகே, அவ்வளோதான். சில நேரம் அவர் வருத்தப்படுறார், மனஸ்தாபப்படுறார், ஏன் மனுஷனை உண்டாக்கணும். அடுத்த பின்பதாக வேதம் இன்னொரு இடத்தில் எழுதியிருக்கிறது, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் அயர்வதில்லை, சோர்ந்து போவதில்லை, தொடர்ந்து அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போக மாட்டார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சோர்வதில்லை. தன்னுடைய ட்ராக் ரைட். ஒரு தடவை மனசாப்பட்டார், ஓகே, என்றாலும் மனுஷரில் பர்ஃபெக்டானவர்களை நான் பிடிச்சி கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சவாலை நிறுத்துவேன். அழகாய் அதை செய்து முடிப்பார். உங்களுடைய வீட்டை சித்திரம் தீர்த்து ஆவிக்குரிய செழிப்பு மற்றும் உலக பிரகாரமான செழிப்பு தந்து பிள்ளைகளும் நீங்களும் வற்றாத ஒரு நீரூற்றாக, நீர் பாய்ச்சல், நீர் குறையாத நீர் பாய்ச்சல் உள்ள ஒரு தோட்டமாக உங்க வீட்டை கர்த்தர் அழகா வைத்து நடத்துவார். கைகள் வச்சு சொல்லும் ஹல்லேலூயா, உச்சாமா சொல்லும் ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவு கர்த்தர் நம்ம நடத்துறாரோ அது போதும். அதாவது ஒரு விதை விதைக்கிறோம், ஒரு சிறு முளை கிளம்பி ஒரு சிறு செடியா வருது. அது நமக்கு நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு பெரிது, செழிப்பு. இன்னும் தண்ணி ஊத்துறோம், வளருது ஒரு ஜான். வாவ், பெரிய, எவ்வளவு நேற்றைய முன்தினத்தை விட இவ்வளவு தூரம் வந்துருச்சே, அல்லது 4 நாளைக்கு முன்னாடியை விட இவ்வளவு வளர்ந்துருச்சே. அது போல ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பார். அதில் எவ்வளவு நடத்துகிறாரோ அவ்வளவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவ்வளவுக்காக துதிங்க, மற்றவர்களை குறித்து மறங்க. நீங்களும் கர்த்தரும் மனரம்யமா ஓடுங்க. மற்றவர்களை குறித்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு சில பாக்கியங்கள் கூட கிடைச்சிருந்துச்சுன்னா விட்டு தள்ளுங்க. கர்த்தர் அதே பாக்கியத்தை உங்களுக்கும் தருவார், அதற்கு மேலா தருவார்னு விசுவாசிங்க. கை வச்சு சொல்லுமா ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? நீர்ப்பாய்ச்சலானதொரு தோட்டம். ஓ, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். கர்த்தரோடு நில், பின்மாற்றத்திற்கு தூரமாக. நீ ஒரு வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாய் கொடுத்திருக்கியா? தசம பாகம், காணிக்கை இரண்டிலும் அவரை வஞ்சிக்க கூடாது என்று எழுதியிருக்கிறது. இதோ இந்த பொருளாதார ஆண்டினுடைய நிறைவு மாதத்துக்கு வந்து விட்டோம். டாக்ஸ் கட்டணுன்றத நினைக்கிற மாதிரி தேவனுக்கு கொடுக்கறதுல குறைவு வச்சிருந்தா இந்த மாசத்துல நிறைவாக்குங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்தும் காசுக்காரருடைய காசு பல இளம் கவிழ்த்து போட்டுட்டு புறா விற்கிறவர்களிடத்தில் வந்தோடனே நிற்கிறார். நின்று வெளியெடுத்து கொண்டு போங்கன்றார். அதையும் அடித்து துரத்துறதுக்கு அவரால் முடியுமா முடியாதா? அந்த கூடைகள், புறா வச்சிருக்கிற அந்த கூடைகள் எல்லாம் தூக்கி வீச முடியுமா? முடியத்தான் முடியும். ஆனால் ஆவியானவர் அந்த ரூபம் கொண்டு இறங்கினார்னோடனே கண்ணியமாக நினச்சி நிற்கிறார். பார்த்தீங்களா? இப்போ எப்படி தேவ காரியங்களை கண்ணியமாக நினைக்க, செயல்பட தெரியணும். வாழ்க்கையில் தெரிஞ்சு ஓடுங்க. தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். மனுஷருக்கு எவனை கனம் பண்ண வேண்டியமோ அவனுக்கு கனத்தை செலுத்துங்க. யாருக்கு நீங்கள் சல்யூட் போடணுமோ சல்யூட் போடுங்க. யாருக்கு வணக்கம் சொல்ல வேண்டுமோ சொல்லுங்க, கனம் பண்ணுங்க.
பெற்றோரை கனம் பண்ணுங்கள். கண்ணியமா வச்சுக்கிடுங்க, கனம் பண்ணுங்கள். அப்பொழுது எல்லாம் ஏசாயா 58 படி நடக்கும் பொழுது உங்க வீட்டிலிருந்து தண்ணீர் வெளியே பாயும். அது மற்றவர்களுக்கு உரியதாய் இராமல் உனக்கே உரியதாயிருக்கும். அந்த ஊற்று, அந்த நீர் ஊற்று, அதை விற்று போடாத. உன் நன்மை உனக்குரியது, யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாய் கேட்டாங்க, இவங்களுக்கு திராட்சரசம் இல்லைப்பா அப்படின்னு. அது பின்பதா அவங்க சொன்னாங்க, இவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், அங்கே வச்சிருக்கிற கச்சாடிகளை நிரப்புங்க, தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். யோவான் 2:7. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். They filled those jars up to the brim. நிரம்பி தண்ணி விழுகிற லெவலுக்கு அப்படி நிரப்பிட்டாங்க. நிரப்புங்கன்னு சொன்னா மனுஷரே எப்படி நிரப்புவாங்களான்னா, கர்த்தர் உங்களை எப்படி நிரப்புவாரு? ஆவியினாலும் வல்லமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அப்படியே முழுவதும் தண்ணீர் ததும்பி விழுகிற அளவுக்கு நிரப்புவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 58:11. உன் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மற்றவர்களுக்கு வறட்சியான காலங்கள் இருக்கலாம், உனக்கு செழிப்பு. நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், வற்றாத நீர் ஊற்று நீ. வேறு தொட்டிகளை தேடாதே, வெடிப்புள்ள தொட்டிகளை தேடிக்கொண்டார்கள். கர்த்தரோ நித்திய கன்மலை, நித்திய நீரூற்று, அவரிடத்தில் ஓடிவா. இதோ ஜீவ தண்ணீரை இலவசமாய் தருகிறேன், ஓடிவா என்று உலகநாதரும் இரட்சகருமாகிய மீட்பர் இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார்.